இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். அதிகம் போட முடிந்த ஒரு விதவையை குறித்து, ஒரு ஏழை விதவையை குறித்து இங்கே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை நாம் பார்க்கிறோம். தரித்திரர் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது தரித்திரராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறாரே, அவர்கள்தான் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அனுதினமும் தங்களுடைய குறைபாடுகளில் அற்புதங்களை அனுபவிக்கிற வாய்ப்புகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு மேல் தேவையற்ற ஒரு உறவு கொண்டாடுதல்கள், பொறுப்புகள், மேற்பார்வைகள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு இல்லாதபடினால தேவனுக்கென்று அதிக நேரத்தை கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இதனை பார்க்கிலும் இன்னும் ஒரு காரியம் உண்டு. தரித்திரர் தேவனுக்காக அதிகம் கொடுக்க முடியும் என்கிற காரியத்தை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஏழை விதவையினுடைய அனுபவத்தின் வழியாக கிறிஸ்து அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஏழை என்பதற்கான கிரேக்க சொல் பென்க்ரோஸ். இங்கு மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது. மிகவும் பஞ்ச பட்டினியாய் இருந்த ஏழை என்பதை இந்த வார்த்தையானது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அனுதின வாழ்வுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தவள் என்பது நமக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது. அவள் போட்டது மிகவும் சில்லறையான 2 காசு தான். ஆனால் அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதியை அவள் ஆண்டவருக்காக கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அளவு கொடுக்க எந்த பணக்காரனாலும் முடியாது என்பதுதான் சர்வ ஞானியினுடைய ஒரு தீர்ப்பாக இருக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடையதை விற்று இத்தகைய ஏழைகளுக்கு கொடுக்க கட்டளை பெற்ற ஒரு நல்ல ஐஸ்வர்யவானோ, சிறுவயதிலிருந்து கற்பனைகள் எல்லாவற்றையும் நான் கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்ன அந்த நல்ல ஐஸ்வர்யவானோ, ஆண்டவருடைய கட்டளை கிடைத்த பொழுது துயரத்துடன் தான் அவன் திரும்பி செல்ல முடிந்தது. அதற்கு அப்பால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை லூக்கா 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடியும். அவன் அதிக ஐஸ்வர்யவானாக இருந்தபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். பல நேரங்களில் எனக்கு தேவன் அதிகம் கொடுத்தால் தேவனுக்கு நான் அதிகம் கொடுத்திருப்பேனே என நம்ம அங்கலாய்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதிகம் கொடுக்கப்பட்டால் கொஞ்சம்தான் கொடுக்க முடியும். தரித்திரராக இருக்கும் பொழுது நாம் அதிகம் கொடுக்க முடியும் என்பதை இந்த பகுதியானது நமக்கு காட்டுகிறது. பணக்கார விசுவாசிகளும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய கட்டளையை ஏற்றால் பணக்காரர்களும் பாக்கியவான்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். லூக்கா 18:22 ஆண்டவர் அருமையாய் கட்டளை கொடுக்கிறார். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையை கேட்ட பொழுது அவனுக்கு கீழ்ப்படிய மனதில்லாதபடியினால் மிகுந்த துக்கப்பட்டு அவன் திரும்பி போய்விட்டதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தின் இன்று இயேசு எவ்வாறு மதிப்பீடு செய்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவன் ஒருத்தி காணிக்கை செலுத்தும் பொழுது அது தொகையை பொறுத்தது அல்ல, கொடுப்பதன் மூலம் அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்கின்றார்கள் என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஐசுவரியவான்கள் திரளான ஆஸ்திகளில் ஒரு பங்கை கொடுத்தார்கள், அதில் தியாகம் இல்லை. இவள் அனைத்தையும் கொடுத்து விட்டால் எவ்வளவு முடியுமோ அவ்வளையும் அவள் கொடுத்து விட்டபடினால் அவருடைய தியாக செயலானது இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த கொள்கை தான் ஆண்டவருக்கு செய்யும் ஒவ்வொரு ஊழியத்திலும் நாம் கடைபிடிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஊழிய அளவை வைத்து கொண்டு எனக்கு நிறைய ஊழியத்தில் வெற்றி கிடைத்திருக்கிறது என்பவைகளை கொண்டு ஆண்டவர் மதிப்பீடு செய்கிறவர் அல்ல. அந்த ஆண்டவருக்காக பணி செய்கிறவர்கள் அல்லது கொடுக்கிறவர்களினுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்க்கிறார். அவர்களுடைய தியாகத்தை பார்க்கிறார், அவர்களுடைய உண்மையை பார்க்கிறார், அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார், அவர்களுடைய அன்பை பார்த்துத்தான் ஆண்டவர் மதிப்பீடு செய்யக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 26லிருந்து 30 வரையிலும்
மத்தேயு 20:26 ஆண்டவர் கிரியை செய்கிற ஒரு காரியத்தை குறித்தும் பேசியிருக்கிறார். எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளாய் உண்டான போது, உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார். கிரியைகளிலேயும் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு விளக்கத்தை இங்கே கொடுக்கிறார். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பூமிக்குரிய மகிமையை விட்டுட்டு இக்காலத்தினுடைய உலக அதிகாரத்தை எதிர்பார்க்காதபடி ஆண்டவருக்கு அவைகளை தியாகம் செய்கிறவர்களாக, பெரியவராய் இருந்தாலும் கூட தன்னை தாழ்த்தி சிறியவர்களைப் போல ஆண்டவர் சொல்லுகிறார். பந்தி இருக்கிறவனா அல்லது பந்தி விசாரிக்கிறவனா? யார் பெரியவர்? பந்தி விசாரிக்கிறவர். அவர் தன்னை தாழ்த்தி கிரியை செய்கிறாரே. அதே போல் இந்த உலகத்தில் பூமிக்குரிய மகிமையை நீங்கள் தியாகம் செய்து உலகத்தினுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் தியாகம் செய்து பணிவிடை செய்கிறவர்களாக, வேலை செய்கிறவர்களாக, பணி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பவுலினுடைய வாழ்க்கையில் இதனை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். ஒரு மத்தியான வேளையில் சபையை பாழாக்கி கொண்டிருந்த பவுல், அவர் சவுலாக இருந்த பொழுது அவர் குதிரைகளிலே அங்கே தமஸ்குவுக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு சென்று அங்கே சபையை துன்புறுத்தும்படியாய் கடந்து சென்ற பொழுது இயேசு வழியில் அவரை சந்திக்கிறதை பார்க்கிறோம். மிகுந்த ஒரு பிரகாசமான சூரியனை பிரகாசத்தை பார்க்கிலும் அதிகமான ஒரு பிரகாசத்தை பார்த்த பொழுது அவருடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. கீழே விழுந்து கிடக்கிறார். அவர் கேட்கிறார், யார் நீர் என்று சொல்லி கேட்கும் பொழுது, சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்கிற ஒரு வார்த்தை கேட்கப்படுகிறது. ஆண்டவரே நீர் யார் என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், நான் இயேசு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த மாத்திரத்தில் அவர் எழுந்து பட்டணத்திற்குள்ளாக போன பொழுது அங்கே அனனியா என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பி, இப்பொழுது சவுல் என்கிற வாலிபன் ஜெபித்து கொண்டிருக்கிறான், என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன், நீ போய் சொல் என்று சொன்ன பொழுது, இன்றைக்கு நமக்கெல்லாம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் வந்தால் ஏற்றுக்கொள்ளுகிற முதல் வாக்குத்தத்தம் அவனுக்கு என்ன? என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஒரு தியாகத்தை ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தில் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பவுல் தன்னுடைய அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர் என்று சொல்லுகிறார். அதாவது கமாலியலின் பாதத்தில் அருகே அமர்ந்து அத்தனையாய் கல்வி கற்று தேர்ச்சி பெற்றவர். அவர் பரிசேயனுக்கு பரிசேயர், ரோமர்களினுடைய அந்த குடியுரிமையை பெற்றவர், கப்பலையே வைத்து தொழில் செய்து கொண்டிருந்தவர். அத்தனை மிகப்பெரிய ஒரு பணக்காரனாகவும் மிகப்பெரிய கல்வியில் தேர்ச்சி பெற்றவராகவும் ரோம குடியுரிமையை பெற்றவராகவும் இருந்த போதிலும் ஒரே ஒரு வார்த்தை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த வார்த்தை அவருடைய வாழ்நாளெல்லாம் உள்ளத்தில் தைத்து கொண்டிருந்தபடினால அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர் என்று சொல்லுகிறார். நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற ஒரு அழுக்கை போலவும் ஆனோன். அத்தனையாக
தன்னுடைய கிரியைகளை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய மேன்மைகளில் ஒன்றையும் அவர் சொல்லவில்லை. நான் பசியாக இருக்கிறேன், நான் தாகமுள்ளவராக இருக்கிறேன், நிர்வாணியாக இருக்கிறேன், குற்றுண்டவனாக இருக்கிறேன், தங்க இடமில்லாமல் இருக்கிறேன், கைகளினால் வேலை செய்து பாடுபடுகிறேன், வையப்படுகிறேன். வையப்பட்டு தான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், எங்களை தூசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் குப்பையை போல எல்லாரும் தொடச்சி போடுற ஒரு வேஸ்ட் துணியை போலத்தான், ஒரு அழுக்க போல நான் மாறி இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை ஆண்டவருக்கென்று அவர் தன்னுடைய வாழ்விலே செய்த தியாகத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து ரோமரிலும் அவர் அழகாக அவர் சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் அவர் 35ஆம் வசனத்திலிருந்து தன்னுடைய ஊழியத்தில் அவருடைய தியாகத்தின் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலேயே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. தியாகத்தின் உச்சத்தை பார்த்து விட்டார். அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறார். கெத்சமனே தோட்டத்தில் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் அத்தனை வேதனை, சரீரத்தில் இருக்கிற சின்ன சின்ன அந்த இரத்த நாளங்களெல்லாம் உடைஞ்சி வேர்வை வரவேண்டிய இடத்துல அப்படியே வேர்வை ஒரு இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரைகளிலே விழுகிறது. அத்தனையாய் நொறுக்கப்படுகிறார். உலகத்தின் அத்தனை பாவங்களும் பாவமே அறியாத பரலோகத்திலிருந்து வந்த அந்த இயேசுவின் மேலே சுமத்தப்படுகிறது. துடிக்கிறார். நைட்டு பிடித்து கொண்டு போகப்பட்டவர் இரவெல்லாம் அங்கேயும் இங்கேயுமாய் அளக்களிக்கப்படுகிறார். அண்ணாவினிடத்தில், காய்பாவினிடத்தில், சனகரிம் சங்கத்தினிடத்தில், பிலாத்துவினிடத்தில், ஏரோதினிடத்தில், மீண்டும் பிலாத்துவினிடத்தில், மீண்டும் அவர்கள் போர்ச்சேவர்களால் அவமானங்கள், அத்தனை அடிகள், பாடுகள், ஒரு புழுவை போல நசுக்கப்படுகிற ஒரு காரியங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், இவைகள் மத்தியில் சுமப்பற்கரிய பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டில் ஏறி செல்லுகிற அந்த கிறிஸ்துவ என்னுடைய கிரியைகள் இன்னும் துன்பப்படுத்துதா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அதுக்கப்புறம் அந்த பாரத்தை உள் வாங்கி கொண்டதுனால என்னாலும் ஒவ்வொரு நாளும் சபையை குறித்த பாரம் என்னை நெருக்குகிறது என்று சொல்லுகிறார். எப்படியாகிலும் ஒரு சிலரை ரட்சிக்கும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையை ஒரு பானபலி போல வார்க்கப்பட்டு போகிறதற்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். என் தேகத்தை விட்டு பிரிகிற நேரம் வந்தது என்று சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே தியாகத்தோடு கூட கிறிஸ்துவுக்காக ஊற்றிவிட்ட ஒரு பவுலப்போஸ்தலனை பார்க்கிறோம். வெற்றியோடு கூட ஓடி முடிக்கிறார். நீ இங்கே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவரை நம்புகிறதை பார்க்கிறோம். நம்முடைய கிரியைகள் கொடுப்பதில் மாத்திரமல்ல, நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளிலும் நமக்காக பாவமே அறியாத அவர் நம்முடைய எல்லா பாவங்களினின்றும் நம்மை தூக்கி எடுக்கும்படியாக, நம்மை மீட்டெடுக்கும்படியாக, பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழும்படியாக, நரக தீயிலிருந்து தப்பி பரலோக ராஜ்யத்தின் சொந்தங்களாய் மாறும்படியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த தியாகத்தின் உச்சத்தை பார்த்து அவருக்காக இந்த பூமியில் நாம் தியாகம் செய்கிறவர்களாக வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக.